இரும்பு கடையில் தூக்கி போட்டிருந்த இந்த யூபிஎஸ் முழுக்க டெட் கண்டிஷன். பேட்டரி காலி, கெப்பாசிட்டர் வெடிச்சிருக்கு, சுவிட்சு கூட சரியாக வேலை செய்யலை. இப்படி இருக்கும்போது இதை பழைய மாதிரி திரும்ப மாற்ற முடியுமா? பல மாதங்களாக யாரும் தொடாத மாதிரி முழுக்க தூசி படிஞ்சு கிடந்துச்சு. வெளியே பார்த்தாலே இதோட நிலைமை புரியும். இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கண்டிஷன்னு பார்க்கலாம். கவர் ரிமூவ் பண்ணி உள்ளே பார்த்தா போர்டு முழுக்க டஸ்ட். பேட்டரி ஆல்ரெடி டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. பேட்டரி ஆல்ரெடி வீக்கான கண்டிஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் அதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். முதல்ல சேஃப்டியாக பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ போர்டை முழுசாக வெளியே எடுத்து செக் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மரையும் வெளியே எடுத்து செக் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியுது டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நமக்கு வெயிட்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காங்கிறது தான் முக்கியம். லாங் டைமாக யூஸ் பண்ணாதனால காண்டாக்டரில் ப்ராப்ளம் வரும். அதனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். போர்டில் இருக்க எல்லா கனெக்டரையும் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த கெப்பாசிட்டர் தான் பெரிய பிரச்சனை. ஆல்ரெடி வெடிச்சு டேமேஜான கண்டிஷனில் தான் இருக்குது. ஓல்டு கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே வேல்யூவில் புது கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணுறேன். பொலாரிட்டி கரெக்டாக வச்சு தான் சால்டர் பண்ணணும். சுவிட்சு சரியாக வேலை செய்யலைன்னு முன்னாடியே பார்த்தோம். அதனால் இதில் கொஞ்சம் WD-40 ஸ்ப்ரே பண்ணுறேன். இன்சைட் கான்டாக்ட் ஜாம் ஆகியிருக்கலாம். அதை தடவை ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத் ஆக்குறேன். இப்போ சுவிட்ச் மூவ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு முழு போர்டையும் IP வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். ஓல்டு டஸ்ட் இருக்குது, லீக்கேஜ் கரண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. போர்டில் ஷார்ட் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். மெயின் பவர் லைனில் கண்டினியூ டெஸ்ட் பண்ணணும். டைரக்ட் ஷார்ட் இருந்தால் பவர் கொடுக்க முடியாது. மேஜராக ஷார்ட் எதுவும் பெருசாக தெரியல. பேட்ரி வயர் கொஞ்சம் ஆக்சிடேஷன் ஆகியிருக்கு, அதனால் க்ளீன் பண்ணுறேன். டெர்மினல் கான்டாக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இப்போ கண்டிஷன் சாலிடாக இருக்குது. டஸ்டான பேட்டரி டெர்மினல் வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்தும். அதனால் டெர்மினலில் க்ளீன் பண்ணிக்கிறேன், வோல்டேஜ் செக் பண்ணிக்கிறேன்.
இந்த பேட்டரியில் வோல்ட் 9 வரைக்கும் இருக்குது. ஆனால் சுத்தமாக கரண்ட் இல்லை. இதை நம்ம மாற்றியே ஆகணும். போர்டு ஒர்க்கு முடிச்சாச்சு. இப்போ வெளியே பாடியை க்ளீன் பண்ணணும். பல மாதமாக தூசி படிச்சிருந்ததுனால கலர் டல்லாக இருக்குது. மைல்டு கிளீனரை யூஸ் பண்ணி ஃபுல் சர்ஃபேஸையும் க்ளீன் பண்ணுறேன். க்ளீனிங் அப்புறம் கொஞ்சமாக பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். பாலிஷ் ஷைனிங்கை திரும்ப கொண்டு வரும். அதுதான் நமக்கு ஃபைனல் லுக்கை கொடுக்கும். முதல்ல டிரான்ஸ்ஃபார்மரை பழைய பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியான அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். மவுண்டிங் ஸ்க்ரூ டைட்டாக இருக்கணும். வைப்ரேஷனில் லூஸ் ஆகக்கூடாது. இப்போ மெயின் போர்டை கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண கனெக்டர் எல்லாம் கரெக்டான ஸ்லாட்டில் திரும்ப கனெக்ட் பண்ணணும். லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ புது பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ கவரை க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். யூபிஎஸ் ஆன் ஆகுது. மெயின் பவரை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். எஸ், பவர் ஆன் ஆகிடுச்சு. சார்ஜிங் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. டாப்ல இருந்த யூபிஎஸ் திரும்ப புதுசாக மாற்றியாச்சு. இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.